ஸோ இதுதான் கோடிங்கு, எல்டிஆர் ரிலே கோடிங்கு. ஃபஸ்ட்டு ரிலே இந்த சார் போட்ட கோடிங் இது ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிங்க அவன் இது வந்து எல்டிஆர் சென்சாரு. இங்கே வந்து ரிலே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரிலேயோட அந்த ரிலே வயர் வந்து டேரெக்டாக வாஷிங் மிஷினோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கோடிங் எடுத்து நம்ம காப்பி பண்ண கோடிங்கை இந்த ஆப்பில் போய் டம்ப் பண்ணுறோம். நம்ம ஹெச்டிஆரில் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து இதில் போய் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ப்ரோகேஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் முன்னாடி சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபைல் எடுத்து அதில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல. ஸோ அதில் வந்து லோட் ஃப்ளாஷ் கொடுக்கணும். நீங்கள் தெரியுதா இந்த லோட் ஃப்ளாஷு? அந்த லோட் ஃப்ளாஷ் கொடுத்துட்டிங்கன்னா அதில் கேட்கும் உங்களுக்கு எந்த ஃபைலில் நீங்கள் அங்கே முன்னாடி செட் பண்ணி வச்ச எம்சியூ அந்த அப்ளிகேஷனில் சேவ் பண்ணி வச்ச ஃபைல் இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே எல்டிஆர் ரிலே இப்போ இதான். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஸோ இங்கே ஆட்டோ கொடுத்துடணும். ஆட்டோ தெரியுதா? இந்த ஆட்டோ கொடுத்துட்டா ஸோ இது வந்து ஸ்டிமுலேட் ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஸோ அப்படிங்க காட்டுங்க. ஸோ இப்போ நான் நார்மலாக இருக்குது சென்சார் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. இப்போ லைட் நம்ம ஆன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் ஆஃப் ஆயிடுச்சா? அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைட் இப்படி வச்சா ஆஃப் ஆகுது, எடுத்தால் ஆன் ஆகுது. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ளாஷ் வந்து ஆனில் இருக்குது. ஸோ ஆனில் இருக்கும்போது வந்து மிஷின் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ நான் எடுத்துட்டல மிஷின் வந்து உங்களுக்கு ஆன் ஆரம்பிச்சிடும். மிஷின் வந்து ஆன் ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து மிஷின் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஃப்ளாஷ் இங்கே வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணும்போது வந்து இது கோடிங் மூலமாக போட்டது வந்து ரிலே நம்ம இதை ஸ்ட்ரைக்ஸு சீஸ் கட் பண்ணி ஆன் இருக்குது. ஸோ ஆன் இருக்கும்போது வந்து நம்ம கோடிங் ஃபுல்லாகவே வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் தான் சேவ் ஆகிருக்கும். சேவ் ஆனது வந்து ரிலே வந்து நம்ம அதை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஃப்ளாஷ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன்னா வாஷிங் மிஷின் ஆன் ஆரம்பிச்சிடும். இதே நான் மோபிள் ஆன் பண்ணிட்டேன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். 2 தடவை பண்ணு.